கிருபானந்த வாரியாரின் கொள்ளுப்பேத்தியும் வழக்கறிஞருமான கவிதா வரதட்சணை கொடுமைக்கு பலியாகிவிட்டதாக குற்றஞ்சாட்டும் அவரது பெற்றோர் இது குறித்த புகாரை சென்னை காவல்துறையினர் பதிவு செய்ய மறுப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் வசிக்கும் தட்சிணாமூர்த்தி என்பவரின் மகளான கவிதா உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தார். இவருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ மேஜர் நாகார்ஜுனுக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமணம் நடந்துள்ளது. 100 சவரனுக்கு மேல் நகைகள் போட்டு பல லட்சம் ரூபாய் செலவழித்து ஆடம்பரமாக திருமணம் நடத்தியதாக தட்சிணாமூர்த்தி கூறுகிறார். கடந்த மாதம் கணவருடன் மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் சென்ற கவிதா ஜூன் 10ஆம் தேதி மாரடைப்பால் இறந்துவிட்டதாக மணமகன் வீட்டார் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் வரதட்சணை கொடுமையால் தான் தனது மகள் உயிரிழந்ததாகவும் மரணத்தில் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுவதாகவும் தட்சிணாமூர்த்தி குற்றஞ்சாட்டுகிறார். இதுகுறித்து அளித்த புகாரை கோயம்பேடு காவல் நிலையத்தில் பதிவு செய்ய மறுப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டுகிறார். 100 பவுன் அப்படின்றது அவங்க கேட்டது. ஆனால் நான் 100 பவுன் இல்லை, அதுக்கு அதிகமாகவே கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு 10 பவுன் சொன்னேன், 13 பவுன் போட்டேன். என் பொண்ணு சொன்னால் எங்களுக்கு வெட்டிங் ரிங் இது பண்ணணும், அர்ஜுன் வைர மோதிரம் கேட்குறாருன்னா அதுவும் வாங்கி கொடுத்தேன். வைர மோதிரம் 2.5 லட்சம் ரூபாய். திரும்பி என் பொண்ணை பார்க்குறா. அப்போவே என் பொண்ணு ஒரு அப்நார்மலாக முழிச்சா. எப்படின்னா ஒரு அப்பத்த அம்மாவை பார்த்தா ஒரு 3 நாள் தான் அடிக்கு. அப்போவே இப்படி எங்களை பார்த்தோன்னா அப்படியே முழிக்கிறா. எதுவும் சொல்ல முடியல. அப்போ நான் கேட்டிருக்கேன். மறுநாள் என் பையன் கூடன்னா கூட்டு தனியாக பேசும்போது விடலை. அந்த ஜபல்பூரில் போன 1 மணி நேரம் தான் அவன் உயிரோடு இருந்திருக்கா. எப்படி செத்தா? ஒரு டாக்டர் இருக்கான். அவன் சொல்கிற எந்த ஒரு இதையும் நம்ப முடியல. ஹாஸ்பிட்டலில் போனால் அவள் வென்டிலேட்டரில் வச்சுருக்கானுங்க. நாங்கள் போக கேட்ட கேள்விகளுக்கு ஒன்றுக்குமே பதில் இல்லை. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அதுக்கு பதில் இல்லை. என் பொண்ணுக்கு இங்கே தான் எல்லாமே நடந்திருக்கு. அவள் செத்தது மட்டும்தான் அங்கே. இங்கே ஏன் போலீஸை கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க?